வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களே, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அவர்களே டிஸ்கஷன். அதாவது என்ன தகவல் அப்படின்னா, கேரளாவை பொறுத்த வரைக்கும் பினராயி விஜயன் பயங்கரமான ஒரு ஊழல், சோப்பனாங்கி வச்சு தோது பார்க்குறாப்படி. அது இல்லாமல் சோப்பனாங்கியோட மேனகா சுரேஷ் அவங்கள வச்சு தோது பார்த்துக்கிறாங்க. ஓகே, பட்டர்ஃப்ளை அட்டாக்கு, எக்கச்சக்கமான எரர் இருக்குது. ஏன் ஆன்லைனில் நான் வந்துட்டு யார்கிட்டையும் பேசுகிறது பழகிறது அப்படின்றலாம் ஒரு ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா, நான் பேசும்போது இந்த சோப்பனாங்கி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆன்லைனில் இவர்கிட்ட பேசுகிறாங்க, இவருக்கு உதவி செய்கிறாங்க, இவரை பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சார்ந்த அத்தனை நபரையுமே பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்கிறது தான் இந்த சோப்பனாங்கியோட வேலையே. ஓகே, மற்றபடிலாம் எதிரியெல்லாம் யாருமே கிடையாது. நீங்கள் போய் டிஎம்கே கேட்டால் கூட அவங்களும் நேசிப்பாங்க, ஏடிஎம்கே போனாலும் அவங்களும் நேசிப்பாங்க, டிவிகே போனாலும் அவங்களும் நேசிப்பாங்க. சோப்பனாங்கி தவிர மற்றவங்க எல்லாருமே எனக்கு எதிரியே கிடையாது. ஓகே, நான் எவ்வளோ தான் கொடுமைப்படுத்தினாலுமே யாருமே எனக்கு எதிரி கிடையாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் நான் இருக்கேன். ஆனால் சோப்பனாங்கி அது ஒரு வேறு ஒரு பிறலான நிலையில் இருக்கிறனால அதுக்கு புரியாது. ஓகே, அதே மாதிரி தான் இந்த மேனகா சுரேஷ், அது சினிமா நடிகையாக இருந்துச்சு, அப்புறம் மார்க்கெட்டு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு வீடு இருக்குது, பாத்ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் எல்லா வசதியும் இருக்குது. அதை வச்சு தோது பார்த்துக்கிட்டு நான் கேரளாவில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆளுமை ஏற்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு கேஷ் கிடச்சின்னா அதை தோது பார்த்துக்கிட்டு அப்படியே பொழப்பு ஓட்டிப்பலான்னு மேனகா சுரேஷ் நினைக்கிறதெல்லாம் தோதாகாது. அதனால் இந்த மாதிரி சேட்டையெல்லாம் விலகி போகணும், ஒரு நார்மலான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா பினராயி விஜயனுக்கு பதில் அந்த சதீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கார். அவர் எல்லா விதத்துலேயும் குவாலிஃபைடுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் அவரே தான் சீஃப் மினிஸ்டர். ஓகே, அதனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் நான் இனிமேல் நிறையா ஃபண்டு வழங்கப்படும். ஓகே, டெபாசிட் ரெசிப்ட்டு, ஃபண்டு, கம்பெனி, மூவிஸு, என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ அது அத்தனையுமே கேரளாவுக்கு வழங்கப்படும். ஆனால் அந்த பினராயி விஜயனை மட்டும் தூக்கிடுங்க. ஓகே, அவர் நமக்கு தோதாக மாட்டார். நூலகம், லைப்ரரி ஒரு கான்செப்ட் வச்சு அவர் தோது பார்த்துக்கிட்டாரு. ஆனாலும் யதார்த்த ரீதியாக தோதாகலை. ஆரம்பத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, என்னடா இந்த ஆள் ரொம்ப உணுப்பாக இருக்கிற மாதிரி, எதுவுமே தெரியாத மாதிரி, ரொம்ப அப்படியே என்கிட்ட நேர்மையாக இருக்கிற மாதிரிலாம் நடந்துக்கிறாரு. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எரராக இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் ஒரு வகையில் எல்லாம் நிறையா பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் பினராயி விஜயன் நமக்கு தோதாக மாட்டார். அதனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் சதீசன் அவர் தான் அடுத்த முதல்வர். ஓகே, ட்ரில்லியன் கணக்கில் கேஷ் கிடைக்கிறப்போ கிங்டம் அமைச்சிக்கலாம். ஓகே, அதனால் ஸ்டூடியோவில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸில் எல்லாமே ஓரளவு தோது பார்க்கணும். அப்போ தான் ஸ்டூடியோவே தோதாகும். ஓகே, சரி, கேரளா பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளோதான். அலுவலக பணி, நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி, அடுத்த தகவல் ஈஷா ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குருவாக நான் சொல்கிறத தெளிவாக நிதானம் பொறுமை கேட்டுக்குங்க. அந்த ரஜினிகாந்த் நடித்த ஒரு படம் ஒன்று இருக்குது, 6லேருந்து 60 வரை. அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு மட்டும்தான், டைரக்டரு ப்ரொடியூசரு அப்படிலாம் கிடையாது. அவங்க அந்த தளத்துலேயே இயங்கினா பரவாயில்ல, அது ஒரு மென்டல் கேஸு. தமிழ்நாட்டிலையே கட்சி ஆரம்பித்து கட்சியும் ஓடலை, யார் எதுவுமே தோதாகலை. இதில் கேரளாவில் போய் கட்சி ஆரம்பித்து அங்கே ஆட்சி பிடிக்கிறதுன்றலாம் அது தோதாகாது. ஓகே, அதனால் இவங்க வராங்களா, நடிக்கிறாங்களா, சம்பளம் வாங்குறாங்களா, போனாங்களான்னா கௌரவமாக இருக்கும். அரைமண்டல் மாதிரி எதில் இன்வால்வ் ஆகிறது தான் ஒரு விஷயமா இருக்கேன். கொடுங்களாம், ஒரு 100 கோடி எடுத்து கொடுக்கலாமே, காசே தராது. கருமாந்திர கஞ்சா பிஸ்னரி குடும்பம். ஓகே, இவ்வளோ பாடுபடுறோம், இவ்வளோ மூவி புக் பண்ணுறோம், ஸ்டூடியோவுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா தரமாட்டாங்க. அந்த அளவுக்கு கஞ்சத்துலேயும் கஞ்சம். ஏதோ சரி மார்க்கெட் இருக்குது, நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தோது பார்த்தா சும்மா அலுவலக பணியிலலாம் வந்து பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறது. உனக்கு மூவிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போயிட்டே இரு அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். இருந்தாலும் சரி, பொறுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து நான் போகிறேன். ஓகே, ஆனால் இதே மாதிரி சேட்டை பண்ணாங்கன்னா எல்லா மூவியும் வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு எந்திரம் படத்தை மட்டும் நடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிவிடுவேன் நான். ஓகே, ஏன் அப்படின்னா பிரயோஜனமே இல்லாமல் சும்மா எப்போ பார்த்தாலும் பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணிட்டு பாத்ரூமில் உட்காந்துட்டோன்னா யார் காசு தரா? ஏதோ காசு கொடுக்குறேங்க, பாத்ரூம் போங்க அப்படின்னா கூட சரிப்பா, காசு கொடுக்குறாங்க போகலாம். இங்கே அவன் வாழ்கிறது போராட்டமாக இருக்குது. இருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்தணும்.
ஓகே, அதனால் பட்டர்ஃப்ளை அட்டாக்லாம் தோதாகாது. அதனால் ரஜினிகாந்த் நீங்கள் எப்பயுமே எதுலேயுமே தோதாக மாட்டீங்க. அதை புரிஞ்சுக்கிங்க, விலகிக்கிங்க. நானே தோதாகிறப்ப கூப்பிடுவேன். அல்லது ஏதாவது ஒரு கேஷ் எடுத்துகிட்டு வாங்க நேரில், அப்போனா தான் தோதா அமைச்சு தர முடியும். சும்மா வந்துட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம்லாம் இது கிடையாது. ஓகே, விலகிருங்க. சரி, அடுத்த தகவல். ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த சன்னியாசி அவங்களுக்குலாம் என்ன தகவல் அப்படின்னா, யதார்த்த ரீதியாக சமீபத்தில் தான் எனக்கு அந்த தகவல் கிடச்சிது. என்னுடைய நிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ரிஷி நிலை. ஓகே, எப்படி சப்த ரிஷிகள் இருந்தாங்களோ அதே மாதிரி அடுத்த ரிஷி. ஓகே, இந்த அட்டமான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அட்டமா ரிஷி 8வதாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு ரிஷி. ஓகே, ஆனால் அவங்க சொன்ன தகவலை தான் நான் சொல்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு இந்த மாதிரி சித்தராகணும், மகான் ஆகணும், நான் வந்துட்டு ரிஷி ஆகணும் அப்படிலாம் நினச்சதே கிடையாது. அவங்களா சொன்னாங்க நீங்கள் ஒரு ரிஷி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எப்படிங்க சாத்தியமாகும்? ஏங்க ரிஷின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நான் எப்படிங்க ரிஷி ஆக முடியும்னா நீங்கள் அந்த பாதையில் பயணிங்க அப்படின்றாங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ என்னோடய கான்செப்ட் ரிஷி. ஓகே, ஆனால் இந்த ஸ்ரீன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம ஒருத்தர் சார்னு சொல்கிறோம். இப்போது உதாரணமாக நம்ம ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்னா ஆக்டர் பிரபு சார், அதுக்கப்புறம் கமல் சார், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, சாருன்றோம்ல. அதே மாதிரி தான் அந்த காலத்தில் தமிழில் சொல்லுவாங்க ஸ்ரீ அப்படின்னு. ஸ்ரீ வெங்கடாச்சலபதி நமக, ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் நமக, ஸ்ரீ ஆதிசங்கரர் நமக்கு அப்படிலாம் சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி ஸ்ரீ. ஓகே, அது ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை. அந்த வகையில் ஸ்ரீ மகாதேவ் ரிஷி அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஸ்ரீ தேவ ரிஷி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஆனால் மொத்தத்தில் என்ன ஐடென்டிட்டினா ரிஷி அப்படின்றது தான் ஒரு ஐடென்டிட்டி. ஓகே, அதனால் இந்த சப்த ரிஷிகளில் அந்த வரிசையில் யாமும் ஒரு ரிஷி. ஓகே, அதனால் இந்த ஈஷாவில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எல்லாமே என்னுடைய சீடர்களாக நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு நிறையா விதத்தில் ரெடி பண்ணுறேன்னா நிறையா பேரை ரெடி பண்ணேன். ஊருப்பட்ட அளவுக்கு நான் ரெடி பண்ணேன். கடைசியில் எனக்கெல்லாம் துரோகம் பண்ணவங்க தான் மிச்சம். ஒன்று அவங்க நல்லா சம்பாரிச்சிட்டு வெவ்வேறு படங்கள் நடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க, அல்லது சம்பாதிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அதையும் நிறையா பேர் ஏமாத்தினத்தான் மிச்சம். ஓகே, யாருமே வந்துட்டு எனக்கு அவ்வளோ உண்மை அப்படின்லாம் கிடையாது. கம்பெனி எல்லாம் ஒரு வகையில் அப்படி தான். அவங்கவுங்க அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, சொன்ன மாதிரி 6லேருந்து 60 வரைக்கும் ஒரு படம் ஒன்று இருக்குது. அந்த படத்தில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவா அப்படி இந்த ரஜினிகாந்த். யாருமே வரமாட்டாங்க. கடைசியில் ரொம்ப எல்லாம் நிலமையெல்லாம் போய் இதுக்கு மேலே பொழைக்கிறதுக்கே இடம் இல்லை, வழி இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சூழ்நிலை அமையும். கடைசியாக ஒரு புக் எழுதுவா அப்படி. அது நல்லா சேல்ஸ் ஆகி கடைசியில் அவர் எல்லா நிலைமைக்கும் நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படி. அப்போ சொந்தம் பந்தம் அவங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து வருவாங்க. அதே மாதிரி தான் மனுஷ வாழ்க்கையும். ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரி எவருமே வரமாட்டாங்க. ஓகே, எல்லாம் இருக்கிறப்ப எல்லோரும் வருவாங்க. ஓகே, அதனால் அவங்க அப்படி இவங்க அப்படி, அவங்க எனக்கு சோறு போடல, அவங்க எனக்கு துணி துவைச்சி கொடுக்கல, அவங்க என்னை கூப்பிடல, இவங்க கூப்பிடல, எல்லாருமே அதெல்லாம் எதுவுமே தோதாகாது. எல்லாம் நம்ம ஓரளவு செட்டில் ஆகிட்டோமா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தோதாகும். ஓகே, அதனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பேசுகிறதுனாலையோ இவ்வளோ புரிய வைக்கிறதுனாலையோ அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, அவங்களாம் நமக்கு ஒரு அடிஷ்னல் பர்சன்ஸ் மாதிரி தான். ஓகே, நம்ம எல்லாம் தோதாகிறப்போ நம்ம அடுத்த படிநிலை நோக்கி நம்ம போகலாம். ஓகே, அதனால் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 6லேருந்து 60 வரை படம் மாதிரி தான். நமக்கு எல்லாம் ஓரளவுக்கு இருக்கா, எல்லோரும் வருவாங்க, அந்த கான்செப்ட் தான். ஓகே, சரி. அதனால் என்ன தகவல் அப்படின்னா, இந்த சன்னியாசிங்க எல்லாமே அதாவது மனசு உடையக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடுவேன். ஓகே, நான் மறந்துடுவேன், கண்டுக்க மாட்டேன், ஏமாற்றிடுவேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. நான் ஆல்ரெடி நிறையா திட்டத்தை வகுத்து வச்சு போயிட்டே இருப்பேன். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மத்தியானமே எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க. எங்கள் குரு சத்குருக்கிட்ட போய் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதாவது சத்குரு இருக்காருன்னு வச்சுங்க, அவர்கிட்ட போய் ஏங்க என்ன சாப்பிட்டீங்க, என்ன ட்ரெஸ் போட்டிங்க, என்னங்க அப்படி இப்படி அப்படிலாம் கேட்குற சூழ்நிலை கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு நடுக்கடலில் ஒரே ஒரு போட்டில் நானும் சத்குரு நின்றுட்டுருக்கோம். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா பகல் டைம் ஆயிரும். சூரியன் பயங்கரமாக இருக்கும். குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது. கரை எங்கே இருக்குன்னே தெரியாது. எப்படியாவது இந்த கரையில்
இந்த கடல் பகுதியிலேருந்து கரைக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரே கான்செப்ட் தான். அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் அப்படிங்க இப்படிங்கன்னு அதெல்லாமே சத்குரு யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காரு. அதை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஏன் இப்படி பொட்டு வைக்கிறோம், ஏன் இப்படி நமஸ்காரம் பண்ணுறோம், ஏன் இப்படி சொம்பு வைக்கிறோம், இது எல்லா கேள்விக்குமே சத்குரு பதில் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் பார்த்தாலே போதும். ஒரே கேள்விக்கு எத்தனை பதில் சொல்கிறது. அதனால் என்னோடய நிலைப்பாடு, குருவே நம்ம இப்போ கடலில் மாட்டிகிட்ருக்கோம், கரை எங்கே இருக்குன்னே தெரில, எப்படி போய் சேர போகிறோம், ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு தான். ஓகே, அதனால் சத்குருவை சரியாக பயன்படுத்திக்கணும். ஏதோ விஷயத்தில் அவரை போட்டு துன்புறுத்தக்கூடாது. ஓகே.